Hello all, hope you all are fine. Today we are going to see about characteristics of growth and development. So what are all the characteristics of growth and development? First we see about the characteristics of growth. The word growth means an increase in size, height, length and weight which can be measured. ஸோ க்ரோத்னா என்ன அர்த்தம்னா அது இன்க்ரீஸ் இன் சைஸ், ஹைட் அண்ட் லென்த் அண்ட் வெயிட் அதை வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து அதை வந்து மெஷர் பண்ணிடலாம். அதை தான் வந்து க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த க்ரோத் ஆஃப் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடி. ஒரு பாடியில் இருக்கிற பர்டிகுலர் பார்ட் வளர்கிறத தான் க்ரோத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் கண்டினியூ த்ரூ அவுட் லைஃப். இட் ஸ்டாப் வென் மெச்சூரிட்டி ஹேஸ் பீன் அட்டைன். இது வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து வளராது. ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் ஆனதுக்கப்புறம் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிரும். Then characteristics of development. The word development implies change in shape, form or structure resulting in improved working or functioning. Improved functioning implies a matured and a complex type of behavior. So development in the case என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் இன் ஷேப், ஃபார்ம் ஆர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஷேப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர். இதில் வந்து சேஞ்சை தான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா ரிசல்ட்டிங் இன் இம்ப்ரூவ்டு ஒர்க்கிங் ஆர் ஃபங்க்ஷனிங். ஸோ ஒரு ஷேப் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கும். அதை தான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இம்ப்ரூவ் ஃபங்க்ஷனிங் இம்ப்ளைஸ் மெச்சோர்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் பிஹேவியர். அது வந்து ஒரு மெச்சோர்டாகவும் இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப் பிஹேவியராகவும் இருக்கும். தென் இட் இம்ப்ளைஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் த பாடி ஆஸ் எ ஹோல். ஸோ ஒரு பாடியில் இருக்கிற மொத்த டெவலப்மெண்ட்டையும் தான் வந்து ஹோலாக வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மொத்தமாக வந்து ஒரு பாடியில் இருக்கிற க்ரோத்தை தான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இட் மீன்ஸ் எ ப்ராக்ரெசிவ் சீரீஸ் ஆஃப் சேஞ்ச் இன் அன் ஆர்டர்லி கோஹரண்ட் பேட்டர்ன் டில் த எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் சீரீஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ ஒரு சேஞ்சாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரு கோஹரண்ட் பேட்டர்ன், கோஹரண்ட் பேட்டர்ன் ஆஃப் எண்ட் ஆஃப் த லைஃப். நம்ம வாழ்நாளில் முடிவு வர்ற வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். டெவலப்மெண்ட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் எ கிளியர் லாஜிக்கல் பெர்செப்ஷன் பை த இண்டிவிஜுவல் ஆஃப் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ டெவலப்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு கிளியர் லாஜிக்காக பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கிளியராக இண்டிகேட் பண்ணும் ஒரு இண்டிவிஜுவலை, அவங்களோட இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர். ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கும், பாஸ்ட்டில் எப்படி இருந்தோம், ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம், என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் நார்மல் சில்ட்ரன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கோ டுகெதர். ஒரு நார்மல் சில்ட்ரனாக இருந்தால் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒன்போட வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹவர் இன் கேஸ் ஆஃப் ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன் க்ரோத் ஆஃப் த பாடி மே பி பட் தேர் மே நாட் பி a டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்டெலெக்சுவல் பவர்ஸ். ஸோ ஃபீபிள் மைண்டட் மீன்ஸ் ஸ்லோவாக கெப்பாசிட்டி இருக்கும்ல, அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவங்க பாடி வந்து வளரும், ஆனால் அவங்களோட இன்டெலெக்சுவல் பவர்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து குறையா வந்து இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஹைலி இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்ட் மே பி ஹையர் இன் கம்பேரிசன் டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. இதே இன் கேஸ் ஆஃப் ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் சில்ட்ரன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்டெலெக்ட் நல்லா வளரும், ஆனால் அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹவர் சைக்காலஜிஸ்ட் லைக் அர்னால்ட் ஜெசல் do not believe in such a clear distinction. ஸோ இதை வந்து அர்னால்ட் ஜெசல் வந்து இதை வந்து பிலீவ் பண்ணவே இல்லை. ஹீ இஸ் ஆஃப் த வியூ தட் போத் த டேர்ம்ஸ் ஆர் சினானிமஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இது தான், க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒரே இது தான் அப்படின்னு வந்து ஆண்ட்ராய்ட் ஜெசல் வந்து சொல்லியிருக்காரு. தீஸ் ஆர் ஆல் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். தேங்க்யூ ஆல்.